அன்பு தோழமைகளுக்கு வணக்கம். ஒரு குட்டி ஸ்டோரி பார்ப்போமாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி, அவங்க லண்டன் மாநகரத்தை சேர்ந்தவங்க. எல்லாருக்குமே ரோஜா மலர்கள் ரொம்ப பிடிக்கும். ரோஜா எல்லா விதமான சீதோசன நிலையிலும் வருமானு கேட்டால், அதிகமாக குளிர் இருக்கிற பிரதேசத்தில் நல்லா செழிப்பாக வளரும். இந்த பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னா, ரோஜா மலர்களை பிடிக்காதுன்னா அவங்களுக்கு ஒரு ஒவ்வாமை. ரோஜாவை பார்த்தா அவங்களுக்கு கண்ணில் தண்ணீரும் தும்மலுமா வந்துருமா. பெரும்பாலும் இவங்க அந்த மாதிரி மலரை தவிர்த்துடுறாங்க, ரோஜாவை அந்த ஒவ்வாமை இருக்கிறனால. ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு மீட்டிங்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. போனால் அவங்களுக்கு பயங்கர ஷாக். பார்த்தீங்கன்னா, அந்த அறை முழுவதும் ரோஜா மலர்களால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு தான் ஒவ்வாமை இருக்கே. அந்த ரோஜா மலரை பார்த்ததும் கண்ணில் தண்ணீரும் தும்மலமாக வர ஆரம்பிச்சிருச்சு. மீட்டிங் ஆரம்பிக்கல. கொஞ்சம் நேரம் இருக்குது. முன்னாடியே இவங்க பக்கத்தில் இருந்த ஒருத்தர் எந்திரிச்சு போகிறாரு. ஒரு ஃபோன் வந்ததுனால. போகும்போதே என்ன சொல்லிட்டு போகிறாங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூக்கள் எல்லாம், ஒரிஜினலை போலவே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ தான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த மலர்கள் ஒரிஜினல் இல்லை, காகித பூக்களை போல தான். அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு? ஒரிஜினல் பூவாக இருந்தால் தானே நமக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும். இந்த மலர்களே ஒரிஜினல் ஃப்ளார் இல்லையே அப்படின்னு நினச்ச உடனே அவங்களுக்கு இருந்த அந்த ஒவ்வாமை, கண்ணில் தண்ணி வர்றதும் தும்மல் வர்றதுமான அறிகுறிகள் அப்பயே ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னங்க, என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக இது புரியும் நான் எதை பற்றி சொல்கிறேன்னு. ஆமாங்க, நம்மளுடைய இந்த மனம் தான். இந்த ஒன்றை மட்டும் அடக்கினால், குழப்பம் இல்லாமல் வச்சுக்கிட்டோம்னா போதும், நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. பிரச்சனை அப்படிங்கிறத இந்த மனதால் இல்லாமையும் வச்சுக்க முடியும். ஒன்றுமே இல்லாததை பிரச்சனையாக்கி வருத்தப்பட்டு தன்னைத்தானே அழிச்சிக்கவும் முடியும். அதனால் நம்ம தெளிவாக இருந்தோம்னாவே, தீர்க்கமான முடிவுகள் குழப்பம் இல்லாமல் தெளிவாக எடுத்துட்டோம்னாவே பிரச்சனைகள் நம்மளை விட்டு போய்விடும், நம்ம பக்கத்திலேயே வராது. இந்த குட்டி கதையின் வாயிலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய மனம் மட்டும்தான் நம்மளுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு காரணகர்த்தா. அந்த காரணகர்த்தாவை நம்ம குழப்பம் இல்லாமல் தெளிவாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னாவே நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. மனதை அடக்க தெரிஞ்சவர் தான் வாழ்வில் ஜெயிக்க முடியும். எதுக்கு நாம் யோசிக்கணும், எதுக்கு நம்ம கவலைப்படணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்துட்டோம்னா எந்த குழப்பமும் வராது. ஸோ ஹாப்பியாக இருங்க, தெளிவான சிந்தனையோடு இருங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இந்த குட்டி கதையின் வாயிலாக நீங்கள் என்ன எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களாலையும் இதை போல் தெளிவான சிந்தனையோடு இருக்க முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளே கேள்வி கேட்டு பார்த்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா, வேறு யாரும் இந்த பிரச்சனைக்கு காரணம் இல்லை, நமக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம தான் அப்படிங்கிறத தெளிவாக நீங்களே உணர்ந்துக்குவீங்க. சிவாய நமः.